சூப்பு கைஸ், எங்கள் அம்மா சூப்பு செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன். சூப்பு சூடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கைஸ். பேக் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. உப்பே இல்லை. இந்த வீடியோஸ் இல்லை இன்ட்ரோ ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கலாம், நல்லாவே இல்லை. ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வைப் வித் மது. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் வந்து ஒரு காலேஜ் ரிலேட்டட் வீடியோ தான். ஓகேயா, என்ன வீடியோனா வாட் இஸ் இன்சைட் மை பேக் ஆர் காலேஜ் எசென்ஷியல்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸ்கூல்ஸ்லலாம் வந்து நிறைய புக்ஸ் கேரி பண்ணுவோம், அதுக்கு இவ்வளோ பெரிய பேக் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து காலேஜுக்கும் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு டிப் அண்ட் கைட் மாதிரி தான். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு டிப் அண்ட் கைட் மாதிரி தான். ஓகே, பிஃபோர் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என் பேக் காட்டுறேன். ஓகேயா, பார்த்து எல்லாரும் வந்து ஷாக் ஆயிடாதீங்க. ஓகேயா, எஸ் ஆமாம், நான் ஆக்சுவலி இந்த டோட் பேக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும், பிகாஸ் எனக்கு காலேஜ் இப்போ இல்லை, அதனால் தூக்கி எங்கேயும் சொருவிட்டேன். இப்போ தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்தேன். நான் வந்து டோட் பேக் தான் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நானும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலேஜுக்கு நிறைய புக்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஒரு பேக் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தா தேவைப்படலை. ஆக்சுவலி அவ்வளோ பெரிய பேக் வந்து எனக்கு தேவைப்படலை. அதனால சரி, கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ணிக்கிறதுக்கு எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி பார்த்தப்போ நான் வந்து இந்த டோட் பேக்கில் வந்து நான் வாங்கினேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதனால நான் இதை வாங்கிட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து இதை சாப்ரீஸ் பேக்காக மாற்றிட்டாங்க. பட் ஓ கேஸ், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இதான்ப்பா யூஸ் பண்ணுவேன். வாங்க பேக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். லைக் பேக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை விட நீங்கள் உங்கள் காலேஜுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் காமனாக அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேயா, சரி, நல்ல பிள்ளையா புக்கிலேருந்து ஆரம்பிப்போம். நான் வந்து இந்தந்த சப்ஜெக்டுக்கு இந்தந்த ஒரு நோட்டு அப்படின்ற மாதிரி ஆள் கிடையாது. நான் இப்படி ஒரு பெருசாக வந்து குண்டாக ஒரு நோட் வந்து வாங்கிட்டு இது எப்படின்னா, நான் ஃப்ரெண்ட் சைடில் காமனாக எல்லாமே என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ எல்லாத்தையுமே வந்து எழுதுவேன். பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வராது, அதனால் அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறது வந்து இந்த சைட்லேருந்துன்ற மாதிரி. அப்புறம் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு நோட்டு, இதுலேயே ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சப்ஜெக்ட்டு, பேக் சைடு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். டோன்ட் கால் மீ கஞ்சம், பிகாஸ் கஞ்சம் கிடையாது இது பேர். நான் வந்து எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் கொண்டுனா பேக்கில் வச்சு கேரி பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு 2 books 2 to 3 வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். என்னோடய காலேஜ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே நோட்ஸாக வந்து எக்ஸாமுக்குலாம் அனுப்பிடுவாங்க. நான் நோட்டில் தான் போட்டு வச்சு தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. அதனால எனக்கு வந்து இந்த பேக்கும் இந்த 2 நோட்டும் வந்து எனக்கு இதுவே போதும். உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்எம்மில் சேர்றதா இருந்தால் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். உங்களுக்கும் வந்து இந்த 2 நோட்டே போதும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஆர்ட்ஸ் எனக்கு இன்ஜினியரிங் பற்றி எனக்கு ஐ ஹவ் நோ ஐடியா. ஆர்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதும், இதுவே அதிகம் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து என்னென்னா, ஆஸ் யூஷுவல் பென்னு காட்டிட்டணும். பென்னு இருக்கும், ஒரு பென்னு. ஒரு காலத்தில் வந்து கிளாஸுக்கே சப்ளையராக இருந்தேன் நான். அப்புறம் வந்து பேக்கில் ஒரு பென் எடுத்து போட்டுட்டு போயிடுவேன். அப்படி இல்லை, அது கூட இல்லாட்டி அங்கே காலேஜில் போய் பென்னு கடையில் வாங்கிப்பேன். நான் வந்து எப்படின்னா நீட்டாக எழுதணும்னு நினைப்பேன். பாருங்க, அழகாக நீட்டாக நான் எழுதணும்னு நினைப்பேன். அதுக்காக நான் வந்து பென்னு, பென்சில், ஸ்கேல் அதெல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுறப்போ அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ நான் அப்படியே நார்மலாக அப்படியே ஜஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பென் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள், பிகாஸ் வந்து சம்மர் டைம் அடிக்குது வெயில். இந்த டைமில் வந்து தண்ணி குடிங்க. ஓகேயா, தண்ணி கட்டாயமாக குடிங்க. அதுக்காக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள். இப்போ வந்து இல்லை, வாட்டர் பாட்டில் இல்லை, பிகாஸ் நான் எங்கேயோ தூக்கி சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு போய் தேட முடியல, கிடைக்கல. ஸோ நீங்களும் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாவில் தான் நான் இது உள்ள எல்லாத்தையுமே எப்போவுமே கேரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ்டாக எல்லாமே வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் ஹரிபரியாக கிளம்புறப்போ எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் போட்டுன்னு போயிடுவேன். ஒரு போன கோம்பு. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபோன் சார்ஜர், பிகாஸ் நான் வந்து ஒரு சோம்பேறி, வீட்டில் இருக்கும்போது சார்ஜ் போட மறந்துடுவேன் சம்டைம்ஸ். அதனால் அதுவும் இல்லாமல் நிறைய நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அதனால் சார்ஜர் நான் வந்து மோஸ்ட்லி எப்பவுமே வந்து கேரி பண்ணிப்பேன் என் கூட. சம்டைம்ஸ் இருக்காது, அப்போன்னு பார்த்து என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதெல்லாம்
கொடுமை. ஸோ நான் மோஸ்ட்லி எப்பவுமே வந்து என் கூட என் சார்ஜர் நான் வந்து எடுத்துப்பேன். அப்புறம் ஃபோனில் தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் ஃபோன் காட்ட முடியாது. கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சீப்புன்றது அதெல்லாம் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து சம்மர் டைம்ஸ்லாம் நல்லா ஸ்வெட் ஆகும், நீங்களாம் வந்து டிஷ்யூஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ வெயில் வேறு அடிக்குது, ஸோ நீங்கள் வந்து ஸ்கார்ஃப் வந்து கண்டிப்பாக கொண்டு போங்க, அதெல்லாம் வந்து நல்லாவே தேவைப்படும். இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து காலேஜில் வந்து துப்பட்டா போடுங்க டோலின்னு சொல்லி எல்லா ப்ரொஃபஸர்ஸும் சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்நேரத்துக்குலாம் உங்களுக்கு பேக்லேயே நீங்கள் எப்பவுமே ஒன்று வச்சுருந்தா உங்களுக்கு அப்போல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்கார்ஃபும் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. என்ன தான் ஃபோன்பேயில் 10,000 இருக்கோ 20,000 இருக்கோ அதெல்லாம் வேறு விஷயம். எப்போவுமே பர்ஸில் வந்து கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து என்னது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் ட்ராவலுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு அவசரத்துக்கோ ஏதாச்சும் ஒரு மினிமம் ஒரு 50 ரூபா வச்சு வச்சுக்கோங்க. ஜிபேயில் இருக்குது, ஃபோன்பேயில் இருக்குது அப்படின்னு அப்படியே விட்டுறாதீங்க. பர்ஸில் எப்போவுமே வச்சுக்கோங்க. இல்லை பேக்லேயே ஜிப் இருக்குது, நான் அதிலே போட்டு வச்சுப்பேனாலும் ஓகே தான். எந்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே பேக் இது உள்ள நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட முடியாது இல்லையா. ஸோ நான் வந்து வாலெட் வச்சுருக்கேன். உள்ள என்ன இருக்கும், இப்போது காலேஜ் போயிருந்தால் உள்ள காசு இருக்கும், வீட்டில் இருக்கேன் அதனால் காசு தரல எனக்கு. வேறு என்ன இருக்குது, என் கார்டு இருக்குது, என்னை பெற்றவங்களோட ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் வேறு என்ன பழைய டிக்கெட்டு பஸ் டிக்கெட் இருக்குது. ஓகே, வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அக்கா வந்து இன்னொரு வீடியோவை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, அப்புறம் பெல் ஐக்கானே வந்து ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அக்கா என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டாடா.